ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். சொந்தமாக தொழில் தொடங்கணும், வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? கை நிறைய சம்பாதிக்கணும், 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிற இளைஞியா நீங்கள் இருக்கீங்களா? அப்போது இந்த தகவல் உங்களுக்காக தான். தமிழ்நாடு அரசு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மூலமாக இளைஞர்களை புதிய தொழில் முனைவோர்களாக மாற்றுறதுக்கு மிக தீவிரமாக களமிறங்கியிருக்கு. மாண்புமிகு எம்எஸ்எம்இ துறை அமைச்சரான திரு பே மதன் ராஜா அவர்கள் தலைமையில் சென்னையில் கிண்டியில் ஒரு முக்கியமான ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்காங்க. இதோட ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? கடந்த வருஷங்களை விட இந்த வருஷம் அதிகப்படியான புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கி சாதனை படைக்கணும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக யாருக்கெல்லாம் அதிகமான முக்கியத்துவம் இவங்க தராங்க தெரியுங்களா? மாற்றுத்திறனாளிகள், மகளிர், சாதிக்கவே முடியாது, வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை முடக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் மகளிருக்கு இங்கே முக்கியத்துவம் தராங்க. அதே போல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் இவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுத்து அதிக எண்ணிக்கையில் கடன் உதவிகள் வழங்க அரசு உத்தரவிட்டிருக்கு. எங்களால் முடியுமா அப்படின்னு தயங்கி நின்ன காலமெல்லாம் ஓடி போயிடுச்சு. இனி நாமும் சாதிக்கலாங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தாராளமாக அடியெடுத்து வைக்கலாம். இதுக்கு அரசுக்கிட்ட இருந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது, என்னென்ன திட்டங்கள் அரசுகள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டம், நீட்ஸ்ன்னு சொல்லுவோம். புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டம். 2வது, வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் UIEGP. குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் PMFME. குறுந்தொழில்கள் முறைப்படுத்துதல் திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாமே சும்மா பேருக்கெல்லாம் இல்லைங்க. வர டிசம்பர் மாதத்துக்குள்ளே நிர்ணயிக்கப்பட்ட அத்தனை இலக்குகளையும் வேகமாக எட்டணும்னு அதிகாரிகளுக்கு கண்டிப்பான உத்தரவு போயிருக்கு. அதாவது உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தயாராக இருக்குது. அந்த வாய்ப்புகளை போய் நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுடைய திறமை தான். ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட நிறுவனங்கள் உடனே உற்பத்தியை தொடங்கவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் நமக்கு வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிலாம் கவலைப்படாதீங்க. வேலை தேடுறவராக இல்லாமல் வேலை கொடுக்குற முதலாளியாக மாறுறதுக்கு இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைமு. உங்கள் மாவட்டத்தில் உள்ள தொழில் மையத்தை டிஐசி டிஐசியை போயிட்டு உடனே அணுகுங்க. விழிப்புணர்வு கூட்டங்கள்லாம் கலந்துக்கோங்க. அரசினுடைய திட்டங்கள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. உங்கள் திறமைக்கு துணையாக தமிழ்நாடு அரசு இருக்குது. எழுந்து வாங்க, தொழில் முனைவோராக சாதிச்சு காட்டுங்க. சரிங்களா? கடந்த சில காலங்களில் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கனாலும் உங்களுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சோ அதுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இந்த இயர் இருக்கும். அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிவாக பதில் சொல்கிறாங்க. போன நிறைய பேருக்கு தெரியும். அப்படி தெரியலனாலும் யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்லியாக ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதனால் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறப்ப நிச்சயமாக பயன்படுத்திக்கணும். இது வரைக்கும் வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ நமக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.